ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் கைட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போது நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்தாச்சு. அங்கே போனது லாஸ்ட் டே சண்டே தான் போயிருந்தோம். அண்ட் வேறு லெவலில் இருந்தது கைட் ஃபெஸ்டிவல். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே உள்ள கைட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக மியூசிக் கான்சர்ட் மாதிரிலாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அன்றைக்கி ஒரு 2:30 தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். கைட் ஃபெஸ்டிவல் மதியம் ஒரு 2 o'clock மேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2:30 கிளம்புனோம். அங்கே ஒரு 3 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வந்துவிட்டோம். அங்கே போய் என்ட்ரி டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 200 ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காக கிஷோருடைய அப்பா போயிருந்தாங்க. நாங்கள் அது வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. இப்போது வெயிலாக இருக்குன்றதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. போக போக நிறைய கூட்டம் வந்துருச்சு. அண்ட் உள்ளே அங்கே என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சு சைடு அந்த ஓப்பன் ஸ்பேஸில் கைட் ஃபுல்லாக பறக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஸ்டாலு, ஃபுட் ஐட்டம்ஸு எல்லாமே இருந்தது அங்கே. நம்ம கார்னவெல்லாம் நடக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது. டோட்டலாக நம்ம உள்ளே போனோன்னா ஃபுல்லி என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் பொறுமையாக ஒரு ஸ்டாலாக போய் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் சின்ன சின்ன கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே வச்சுருக்காங்க சாம்பிள்ஸ்லாமும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டாலாக பார்த்துட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். எங்களுக்கு அங்கே ஒரு சின்னதாக கிஷோருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷாப்பிங் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா ஃபுட்டு, அதுக்கப்புறம் கேம்ஸும் இருக்குது. நம்ம ஜாலியாக கேம்லாம் விளையாடிட்டு அங்கே ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் வச்சுருக்காங்க. உள்ள ஸ்டால் மாதிரியும் சின்னதாக கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ரைட்லாம் போனோன்னா அதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 3 o'clock அங்கே ரீச் ஆனோம். அண்டு ஒரு ஈவினிங் நைட்டு ஒரு 8 o'clock வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். நம்ம ஒரு 2:30 3 o'clock அந்த மாதிரி போனோன்னா அந்த கைட்லாம் நல்லா கிட்ட போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, அண்ட் ஷாப்பிங் பண்ணணுன்னாலும் சின்ன சின்ன ஸ்டாலில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock 6:30 அந்த டைமுக்கு மியூசிக் கான்சர்ட் நடக்குது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மியூசிக் கான்சர்ட்டில் நேரில் பார்த்தோம். அண்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ வீடியோ எண்டில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கைட்டுன்னு, கிட்ட பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ வெயிலாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. எல்லோருமே அந்த ஸ்டால்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே நிறைய ரஷ்ஷாக இருந்தது. இங்கே ஓப்பன் ஸ்பேஸில் வெயிலாக இருக்குன்றதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. போக போக வெயில் கம்மியாக பயங்கர கூட்டம் இருந்தது. அந்த ஸ்டால்குள்ளேயும் கூட்டம், இங்கேயும் கூட்டம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கிட்டே போயெலாம் பார்த்தோம். கைட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கிட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க.
அழுத்தி புடி